இதுவரைக்கும் உங்கள் கண்கள் கண்டறிந்திராத அற்புதங்கள் உங்கள் தேசத்தில் நடக்கும். Your henceforth you're going to see great miracles that your eyes have never seen before. இதோ தளர்ந்து போன अनेक சபைகள் உயிரோடு எழும்பும். All the churches that are lying dead today are going to be resurrected. தேவனை விட்டு பின்வாங்கி போன பல பேர் மறுபடியும் திரும்ப வருவார்கள். Many backslided people are going to return back to the fold of God. अनेक அதிகாரிகள் உன்னிடத்தில் வருவார்கள். Many leaders will come to you. अनेक அரசியல்வாதிகள் உன்னிடத்தில் வருவார்கள். Many politicians will come to you. பெரிய ஐஸ்வரியவான்கள் உன்னை தேடி வருவார்கள். Many wealthy people will come seeking you. ராஜாக்களும் பிரபுக்களும் வருவார்கள். Kings and princes will come to you. கர்த்தர் சொல்லுகிறார், The Lord says, அவர் அதை நிறைவேற்றுவார். He will do it. இது என் சத்தம் அல்ல, It is not my words. என் தேவனுடைய சத்தம். It is my God's voice. அது அவர் சொல்ல ஆகும். Whatever He says, அவர் கட்டளையிட நிற்கும். it will be commanded. கர்த்தர் தமக்கென்று தீர்க்கதரிசிகளை எழுப்ப போகிறார். God is going to raise up prophets for Himself. ஒவ்வொருவரையும் தீர்க்கதரிசிகளாய் மாற்ற He விரும்புகிறார். wants to change everyone to be prophets. குறிப்பாக இன்று வாலிபர்களை தொட விரும்புகிறார். Very especially today He wants to touch the young people. நீங்கள் தேவனிடத்தில் விரும்பும் பொழுது, When you desire before the Lord, கர்த்தர் உங்கள் கண்களை திறக்க விரும்புகிறார். God desires to open your eyes. எங்களைப் போலல்ல, Not like us, எங்களை விட மேன்மையான but தீர்க்கதரிசிகளாய், better and greater than us. தேவனாகிய கர்த்தரை அறிவிக்கிறவர்களாய் அல்ல, It's not someone just simply proclaims the Lord, தேவனை ஜனங்களுக்கு காண்பிக்கிறவர்களாய், but use you to demonstrate the Lord to the world. வானத்திலிருந்து நெருப்பை Like இறக்குகிறவர்களாய், commanding fire from heaven. வானத்தை கட்டுகிறவர்களாய், Like someone who binds the heaven. வானத்தை கட்டவிழ்க்கிறவர்களாய். Like someone who unbinds the heaven. இதோ ஒரு சந்ததி, திருச்சபையே உன் கர்ப்பத்திலிருந்து புறப்பட்டு வெளியே வருகிறது. Oh church, from your womb a generation is rising up. கர்த்தர் இப்பொழுது அதை செய்கிறார். The Lord is doing it right now. நாம் எல்லாம் எழுந்து நிற்க Let us போகிறோம். all stand up to our feet. இப்பொழுது குறிப்பாக வாலிபர்கள், Especially the young people right now. இது கர்த்தர் உங்களுக்கு தரும் நாள். This is the day that God is giving to you. விசேஷமாய் கர்த்தர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். Very especially God is going to use fill the young people. தேவன் உங்களை விசேஷித்த விதமான தீர்க்கதரிசன வரத்தினால் நிரப்ப விரும்புகிறார். God very specially wants to fill you with the prophetic gifts. எசேக்கியேலை போல ஆவியிலே நீங்கள் எடுத்துச் செல்லப்படுவீர்கள். Like Ezekiel, God is going to take your spirits out. மறைவிடங்களின் மர்மங்களை பார்ப்பீர்கள். You will see the secret places. உங்கள் கண்களை கர்த்தர் திறப்பார். God will open your eyes. தேவன் உங்களுக்கு மறைவான ஒன்றுமில்லாதபடி செய்வார். God will cause all things visible to your eyes. அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு தெளிவாய் காண்பிப்பார். God will make all things clear to you. தேவனுடைய தீர்க்கதரிசன வல்லமை இந்த இடம் முழுவதும் நிரப்பியிருக்க காண்கிறேன். I see the prophetic power of God filling all over this place. கர்த்தர் எனக்கு சொல்லுகிறார், The Lord Jesus tells me, இந்த வாலிபர்களை நான் நேசிக்கிறேன். I love the youths in this place. அவர்களுக்கு சொல், நான் இந்த வாலிபர்களை நேசிக்கிறேன். Tell them that I love the youths here. அவர்களை நான் என் வல்லமையினால் நிரப்ப விரும்புகிறேன். I desire to fill them with my power. என் கடைசி கால வாக்குத்தத்தத்திற்கு அவர்களை சுதந்திரமாக்க விரும்புகிறேன். I desire to make them inheritors அவர்கள் of my last days promise. அவர்கள் வாயை திறக்க சொல். Let them open, ask them to open their mouth. என்னிடத்தில் கேட்க சொல். Ask them to ask me right now. வாலிபர்கள் மாத்திரமல்ல, Not only the youths, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், also the ministers of God, மூப்பர்கள், the elders, குழந்தைகள், the children, யாவரும் அவரிடத்தில் கேட்கலாம். everybody can ask the Lord. இன்றைக்கு அநேகருடைய கண்களை கர்த்தர் திறக்க Today the போகிறார். Lord is going to open your eyes. இது கர்த்தர் இந்த தேசத்திற்கு தரிசனக்காரர்களை எழுப்புகிற நேரம். This is the hour that God is going to raise up visionaries, seers for the nation. கர்த்தர் இந்த தேசத்திலே தீர்க்க தரிசன அபிஷேகத்தை ஊற்றுகிற நேரம். This is the hour that God is going to pour out His prophetic power. இது ஒரு சின்ன கூட்டத்திலே நடைபெறுகிற ஒரு சம்பவமாயிருக்கலாம். This may seem like happening in a small place, ஆனால் இது பெரிதாகி வரவர விருத்தியாகி உன் தேசம் முழுவதையும் பற்றி எரிய பண்ணும். but in the coming days it will expand and expand and fire the whole nation. கர்த்தரை நோக்கி பாருங்கள். Lift up your eyes and look to the Lord. சகோதரர்களாக அந்த ஜெபத்தை நடத்தி கொண்டு வருவார்கள். Our dear brother will now lead you in prayer. நான் இடையில் பார்க்கிற காரியங்களை உங்களுக்கு சொல்லுவேன். I will tell you whatever I see in the spirit. கர்த்தர் உங்கள் நடுவில் கிரியை செய்கிறார். The Lord is working in your midst right now. யாரும் சும்மா இருந்து விடாதீர்கள். None of you should remain quiet. ஒரு பெரிய திரைச்சிலை வானத்திலிருந்து இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். I see a veil coming down from heaven. அது अनेक நிறங்களினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. It is filled with many colors. அது மகிமையான ஒளியோடு காணப்படுகிறது. It is been covered with a glorious light. அது மேலிருந்து கீழாக இறங்கி வருகிறது. It is coming down from above. அது இந்த கூட்டத்தை தொடப் போகிறது.
It is going to touch the people here. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், The Lord Jesus tells me, நான் இது இந்த ஜனங்களோடு செய்யும் என்னுடைய உடன்படிக்கையின் அபிஷேகமாய் இருக்கிறது. this is an anointing of the covenant that I'm going to make with those people. தாகமுள்ளவன் மேல் என் ஜீவ தண்ணீரை ஊற்றுவேன். I will pour out my spirit upon those who are thirsty. இதுவரை நீங்கள் அறிந்திராத வண்ணம் ஒரு புதிய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வரும். From henceforth a new anointing is going to come upon you that you have never known before. அது இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். I see it coming down. அந்த திரை இறங்கி வருகிறதை That பார்க்கிறேன். veil is coming down. அது உங்கள் தலைகளுக்கு பக்கத்தில் வருகிறதை It is coming பார்க்கிறேன். near to your head. அது உங்களை தொட போகிறதை பார்க்கிறேன். I see it going to touch you. அது வந்து விட்டது. It has come. அது வந்து விட்டது. It has come. அது நம்மை தொட்டு விட்டது. It has touched you. பெற்றுக்கொள். Receive. பெற்றுக்கொள். Receive. Open your mouth and you cry unto the Lord now. Open your mouth and pray in the Spirit. Don't keep quiet. Everybody, open your mouth and violently pray in unknown tongues right now. I see this multicolored veil all over you right now. It has been covered upon you. Open your mouth, my dear sons and daughters. Open your mouth and get violent in the Spirit. Don't mumble. Don't pray quietly. But open wide your mouth and prophesy. You are able to prophesy right now. Like when the Spirit of the Lord came upon Saul, he opened his mouth and he prophesied. Oh my dear son, oh my dear daughter, you can prophesy right now. The multicolored veil is upon you. The veil is upon you. Oh church, open your mouth and prophesy. I see the Lord Jesus like the Lion of Judah walking in your midst right now. He's going to open his mouth and roar. Oh my dear sons, oh my dear daughters, get ready to open your mouth to roar, to roar, to roar. I see the lion roaring right now. Oh my sons, oh my daughters, roar, roar in my name, roar, roar. You are able to hear the roar of a lion in your ears. Open your mouth and prophesy now. The Lord is opening your spiritual eyes to see visions right now. You are able to see the eyes of the Lion of Judah right now. He is giving you His own eyes to see. Pray! Pray in unknown tongues. Roar! Don't let the roar die down. Open your mouth and roar. He's facing the north, facing the south, the east and the west, looking at all over this place where his sons and daughters are. And he's saying, roar, 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 roar. I see many eagles coming out and flying all over this place. The eagles are flying all over this place. Oh, the prophetic experiences are going to come upon you. You will be given wings like eagle to fly. Don't keep quiet. Roar! 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 Prophesy! 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 Angels are flying, touching the lips of the young people, like the lips of Isaiah being touched. Your lips are being touched right now. You are feeling the burning sensation upon your tongues right now. Don't keep quiet. Roar! Roar! Open your eyes and see. Open your eyes and see.
eagles are flying from the back of this Astrodome all over this place. All over. The prophetic anointing is coming upon. The prophetic gifts are coming upon. Many, many small eagles. They are flying all over continually. Hundreds of eagles are continuously coming over into this auditorium. Receive. Receive. Oh, ministers of God, lift up your hearts to receive this anointing right now. I see the Lord Jesus Christ working in our midst with a very special rod, like the rod that was given to Moses. He's coming to the ministers and He's coming to give you right now. Thank you, God. Oh, ministers of God, open your hearts. If possible, kneel down right now wherever you are to receive this rod, that will, the rod of prophetic power, prophetic authority. Special rod is being given unto you, just like it was given to the prophet Moses. It's been given to the ministers of God right now. The Lord Jesus is coming with a golden rod. The rod is not just wood, but golden rod. Golden. Thank you, God. Don't let your fire die down. Don't let your rod die down. Speed. 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 Every one of the ministers, one by one, the Lord is going and coming and standing before you and is giving you, He's looking into your heart and is asking you, do you desire my servant, this rod that I am desirous to give to you? You should respond. Oh, my precious minister, you should respond. You must desire this with all your heart. Then it shall be given unto you. அநேகருடைய கண்களை கர்த்தர் திறக்க போகிறார். The Lord is going to open many of your eyes. சிலருடைய தரிசன கண்களை கர்த்தர் இப்பொழுது உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். Some of your eyes have been resurrected right now. சிலருடைய கண்களுக்கு முன்பாக உயர்த்தப்பட்ட சிலுவையை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். Some of you are seeing a cross that's been lifted up before you. சிலருக்கு முன்பாக ஒரு வெளிச்சம் தோன்றியவருடைய முகத்தில் வீசினதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். Some of you are seeing a light shining on your faces. சிலர் தங்களை சுற்றிலும் ஒரு மெல்லிய சுகந்த வாசனை பரவுகிறதை பார்க்கிறார்கள். Some of you are smelling a good smell all around you. உங்களை சுற்றிலும் அப்படிப்பட்ட ஒரு வாசனை உங்களை சுற்றிலும் பரவுகிறது. Such an aroma is going all around you. சிலருடைய தலையின் மேல் ஒரு எண்ணெய் விழுவதை போல உணர்கிறீர்கள். Some of you are able to feel like oil being poured on your head. கர்த்தராகிய தேவன் எனக்கு சொல்லுகிறார், The Lord is telling me, நான் இந்த ஜனங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். I am meeting these people. என்னுடைய பிள்ளைகளை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். I am meeting my people. என்னுடைய சத்தத்தை அவருடைய வாயிலே வைக்க போகிறேன். I am going to put my sound in their lips. அநேகருடைய கண்களை இப்பொழுது திறக்கிறேன். I am opening many eyes. இதோ அநேகர் இப்பொழுது தரிசனங்களை காண்கிறார்கள். Behold, many are seeing visions right now. சிலர் மேலே ஒரு மெல்லிய பனிக்காற்று போல பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறதை உணர்கிறார்கள். Some of you are feeling the Holy Spirit coming upon you like a gentle wind. அது நான் தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord said, it is me. சந்தேகப்படாமல் பெற்றுக்கொள். Don't doubt and receive it. சந்தேகப்படாமல் பெற்றுக்கொள். Don't doubt and receive. ஒரு இதோ அருமையான வாலிபருக்கு முன்பாக ஒரு முள்முடி காட்டப்படுகிறது. A young man is seeing a crown of thorns. அதிலிருந்து இரத்த துளிகளும் காணப்படுகிறது. And you are seeing blood dropping from the thorns. நீங்கள் அதை இப்பொழுது தரிசனமாக பார்க்கிறீர்கள். You are seeing this in a vision now. இன்னொருவருக்கு முன்பாக ஒரு சிலுவை காட்சியை பார்க்கிறார். Another one is seeing a cross. இன்னும் ஒருவர் இதோ அநேக கல்லறைகளை பார்க்கிறார். Another one is seeing many graves. எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தரும் தரிசனங்கள். These are all the visions that God is showing you. சிலர் இதோ சில குதிரைகள் வருகிறதை பார்க்கிறார். Some of you seeing horses coming. சிலர் கழுகுகள் இறங்கி வருகிறதை Some of பார்க்கிறார்கள். you seeing eagles coming down. இதோ ஒரு சுகந்த வாசனை பலர் பேர் பக்கத்தில் கடந்து அவர்களை சுற்றி இறங்கி வருகிறதை பார்க்கிறார்கள். Because many of you are able to sense a sweet aroma coming near you. சிலருடைய தலையின் மேல் இப்பொழுது அந்த எண்ணெய் துளிகள் விழுகிறதை பார்க்கிறார்கள். Some of you seeing this oil being dropped on your head.